कृष्णास्पदे परमयुक्तिप्रसन्तो यो मध्वमुत्स इति भाग्यदयाप्यपाप्तो भूयस्तदेऽपि तव मानितरप्रदिष्टो श्रीवेङ्कटेशचरणो शरणम् प्रपद्ये। ఓ వెంకటేశ్వర స్వామి, ఋగ్వేదమున విష్ణోహో పదే పరమే అని ప్రశంసింపబడినవి, అందే మధ్వ ఉత్సహ తేనెయూట అని పరమభోగ్యములుగా తెలుపబడినవి, మరల అది ఎట్లే అని నీవు చేతితో చూపుచున్నవి అయిన నీ చరణాలను శరణవేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్. ద్వైపాయనోష్టపుటనిస్సృతమప్రమేయం పుణ్యం పవిత్రమథ పాపహరం శివం చ యో భారతం సమధిగచ్చతి భాసమానం किं तस्य पुष्करफलैः अभिषेचनेन जयति पराशरसूनुः सत्यवती हृदयनन्दनो देवः यस्यास्य कमलगलितं वाङ्मयम् अमृतं जगत्पिबति. மகாபாரதம் முழுக்க எவ்வளவு ஸ்லோகம், ஸ்ரீமத் ராமாயணம் எவ்வளவோ அப்படின்னு கேட்டால், முதல்ல ஸ்ரீமத் ராமாயணம் பிரம்மதேவர் அருளி செய்யும் பொழுது சதகோட்டி பிரவிஸ்தரம். சதகோட்டி பிரவிஸ்தரம், சதகோட்டி 100 கோடி. அது எப்படி போகும், எப்படி நம்ம சொல்றது? ஏன்னா பிரம்மாஜி இருந்தார். முதல்ல பிரம்மதேவர் பிரம்மலோகத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தை அருளி செய்தார். அப்படி அருளி செய்த சமயத்தில் எவ்வளவு ஸ்லோகங்கள் சுவாமினர்? சதகோட்டி பிரவிஸ்தரம், 100 கோடி. 100 கோட்டினா என்னாச்சு கணக்கு போட்டு பாருங்க. ஏன்னா சொன்னவர் பிரம்மாஜி, கேட்டவர் சிவஜி, 2G இருந்ததுனால அங்கே 100 கோடி சொல்லிட்டாவா. அவ்வளோ இருந்தது அங்கே. எங்க ராமாயணம் சுவாமி இவ்வளோலாம் இருந்தால் கஷ்டம், எங்களால் கணக்கு பண்ண முடியாது, அது அப்புறம் நாங்கள் எப்படி வேல்யூ பண்ணி பார்க்கறது, அது முடியாதுன்றதுனால அப்புறம் ஒரு வழியாக வால்மீகியினுடைய முகாரவிந்தத்திலிருந்து 24,000 ஸ்லோகங்கள் அவதாரம் செய்தது. வால்மீகியினுடைய முகாரவிந்தத்திலிருந்து 24,000 ஸ்லோகங்கள் ஏற்பட்டன. அதன் பின்னர் இதிகாச சிரேஷ்டமான மகாபாரதம் ராமாயணத்திற்கு பின்னர் அவதாரம் செய்ததினாலே மகாபாரதத்திற்கு பெருமை அதிகம். அப்போ ராமாயணத்திற்கு பெருமை இல்லை நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா ராமாயணத்தை சேவிச்சா நம்மளால மகாபாரத கதாபாகத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் மகாபாரதத்தை தெரிஞ்சுட்டோம்னா நம்மளால பூர்ணமான ராமாயண கதாபாகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மகாபாரதத்திலையும் ராமாயண கதா பிரசங்கம் உண்டு. அப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை சேர்த்து சொல்லுவதனாலே மகாபாரதம் வியாசராலே 1,00,000 கிரந்தங்களாக அருளி செய்யப்பட்டன. 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதத்துக்கு. 1,00,000 ஸ்லோகம். மதிமந்தானம் ஆவித்ய என்ன பண்ணார்? நன்னம் புத்தியை போட்டு கடைஞ்ச வியாசர். அப்படி புத்தியை போட்டு கடைந்து அதிலிருந்து திரண்ட வெண்ணைய மகாபாரதமாக்கி வைத்தார். ஆகத்திய 1,00,000 ஸ்லோகங்கள் மகாபாரதம். இப்போ ராமாயணமே எடுத்துப்போம். அடுத்து அங்கங்கே ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் நடக்கிறது. நவாக கிரமத்தில் உபன்யாசம் நடக்கிறது, சப்தாக கிரமத்தில் உபன்யாசம் நடக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் 24 நாட்கள் மகாபாரதம் சொல்கிறோம். அப்படி சொல்லச்சே எதுவரையிலும் எல்லாரும் உபன்யாசம் பண்ணுறோம்னா பட்டாபிஷேக பரியந்தம் தான். ராம பட்டாபிஷேக பரியந்தம் நாம் பண்ணிடுறோம். ஏன் கிரகங்களில் நாம் பாராயணம் பண்ணச்சே கூட நாம் மகாபாரதத்தை ராமாயணத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தை பட்டாபிஷேகத்தோடு நிறுத்திடுறோம். அதுக்கு மேலே யாராவது சேவிக்கிறாளா? உத்தரகாண்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? உத்தரகாண்டத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் பராமரிசித்து பார்த்துருக்கோமா? உத்தரகாண்டத்தில் தான் பல விஷயங்கள் அபூர்வமானவைகள். ராவணனுடைய சரித்திரம் முழுவதும் அகஸ்தியர் உத்தர ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுக்கு உபதேசம் பண்றார்.
ராமன் கேட்கிறான், அனுமாருடைய சரித்திரத்தை கேட்கிறார், ராவணனுடைய சரித்திரத்தை கேட்கிறார். அங்கதான் எல்லா சரித்திரங்களும் வருது. அதன் பின்னர் தான் கடைசியில அன்று சராச்சரங்களை வைகுந்தத்தேத்தி என்பதாக புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் என்று ஒரு புல்லு பூண்டுன்னு ஸ்தாவர ஜங்கமம் கூட மிகுதி வைக்காமல் சரையூல போய் ஸ்நானம் பண்ணி எல்லாரையும் பெருமாள் தன்னடிச்சோரிக்கு அழைத்துச் சென்றான். அப்பதான் ராமாயண பூர்த்தி. 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணம் என்றால் உத்தர ஸ்ரீமத் ராமாயணத்தை பூர்த்தி பண்ணினால்தான் 24,000 ஸ்லோகங்கள் கணக்கு. இல்லைன்னா அந்த கணக்கு டேலி ஆகவே ஆகாது. ஆனால் சில பேருக்கு பயம், ஏன் அதுக்கப்புறம் வருதுலாம் சார் கொஞ்சம் ஆஸ்பீஷியஸ் ஐட்டம் இல்லை, கொஞ்சம் அச்சோன்யமாக இருக்கு. பெருமாள் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினார், தன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார்னா. இப்போ பாகவத சப்தாகம் பண்றமே, 12 ஸ்கந்தங்கள் பாகவதம், 12 ஸ்கந்தங்கள் பாகவதம். ரொம்ப விசேஷமா அதை பாராயணம் பண்றோம். 12 ஸ்கந்தங்களும் பூர்த்தி பண்றோமா இல்லையா? அதுல கிருஷ்ணாவதாரத்தை எவ்விதம் பெருமாள் தான் பூர்த்தி செய்து சென்றார் அதுல இருக்கு. மகரிஷிகளுடைய சாபம் என்பதை வியாஜமாக வைத்து யாரவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் அடித்துக்கொள்ள அந்த யுத்தத்தில் பலராமனும் கிருஷ்ணனும் கூட பிரவேசித்து கோரைகளை எல்லாம் பிடுங்கி எல்லாரையும் அடிச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டார் பெருமாள்? தானும் மோட்சத்துக்கு போயிட்டார், பரமவரத்துக்கு போயிடுச்சு. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நம்மாழ்வாருடைய பாஷை. எப்படியெல்லாம் அந்த கிருஷ்ணாவதார லீலா வினோதங்களை பெருமாள் காண்பித்தார், அந்த கிருஷ்ணாவதார விகரணங்களை பெருமாள் காண்பித்தார்னு அந்த சரித்திரங்கள் வர்ணிக்கப்படுறது. அதில் மட்டும் அச்சோன்யம் இல்லையா? ஐயோ பெருமாள் போயிட்டார்னா அவதாரம் முடிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் பெருமாள் தன் காரியம் பூர்த்தியாக எடுத்து அடுத்தது கல்கி அவதாரம் இருக்கணும். கல்கி அவதாரம் எப்போ வர போகிறது? அது என்னமோ ஒருத்தர் 998ன்னா, இன்னொருத்தர் 2000ன்னா, இன்னொருத்தர் 2010ன்னா, இன்னொருத்தர் 2012ன்னா, அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்க போகிறது. கவலையே படவானா, இன்னும் 2 லட்சத்துக்கு மேலே வருஷங்கள் இருக்குது. நாம் இன்னும் அதை பற்றி விசாரப்படவே வேண்டாம். நாமெல்லாம் இன்னும் பாவம் பண்ணவே ஆரம்பிக்கலையே. இப்போ தானே சாயங்காலத்து வேலை எலக்ட்ரிக் பேட்டை வச்சுன்னு ஒவ்வொரு நாளைக்கு 150 கொசு அடித்து நாம் ஹேட்ரிக் அடிச்சுட்டு இருக்கோம். மாமிகளுக்கெல்லாம் போட்டி திருமலையோ காஞ்சிபுரம்லாம் வந்தேன்னா, ஏன்னா நீ உன் பேட்லேருந்து படபடா சத்தம் அதிகமாக, என் பேட்லேருந்து படபடா சத்தம். எல்லாம் சாய்னா நோவால் தான். எல்லாரும் கையில் ஒரு எலக்ட்ரானிக் பேட் வச்சுருக்கா. இதுக்காக கைவீசம்மா கைவீசு எதுக்கு? அந்த கொசு அடிக்கிறதுக்கு. அப்போ தானே பாபங்கள் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஆகும். இப்போ எல்லாரும் ஜனமேஜயன் தான். ஏன்னா ஜனமேஜயன் அபசர்ப்ப யாகம் பண்ணா, உலகத்தில் பாம்புகளே இருக்கக்கூடாதுன்னு ஹோமகுண்டம் வச்சு எல்லா பாம்புகளும் வந்து பொத்து பொத்துன்னு அதில் விழுந்தது. பெரிய பெரிய அணகொண்டாலாம் அதில் விழுந்தது. அந்த மாதிரி இப்போ ஆற்றுக்கு நடுவில் ஒரு கப்பு ஒன்று வச்சுடலாம், அது ஒரு மிஷினாமே, அது அதை வச்சுட்டா எல்லா கொசுவும் அது உள்ளே வந்து விழுந்துருமா. என்ன சுவாமினார், எல்லாரும் பாரு நாங்கள்லாம் ஜனமேஜயர்கள் தான். அவர் கெப்பாசிட்டிக்கு அவர் அபசர்ப்ப யாகம் பண்ணார், நாங்கள் அப்ப கொசு யாகம் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச காரியத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி. எப்படியோ ஒன்று ஒரு யாகம் நடக்கிறதா இல்லையா? நித்தபடி உபாசனம் பண்ணலே சொன்னேன். எங்கள் ஆற்றுல உபாசனம் ஒன்று அஸ்தமிச்சு கொடுத்தா ஆற்றுல விளக்கேற்றியாச்சுன்னா முதல்ல வாசக்கதவை மூடணும். இது தாத்பரியம். அப்போ தான் வாசகரவை மூடினால்தான் லோகத்தில் எல்லா க்ஷேமமும் உண்டாகும். மனுஷா வராளோ இல்லையோ கொசு வரக்கூடாது. அதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ? இப்போல்லாம் பாபமே பண்ண ஆரம்பிக்கல. நமக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டியே கிடையாது. இன்னும் இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க போகிறது. அந்த சமயத்தில் கலியினானது அழிய போகிறது. அப்போ பெருமாள் கல்கி அவதாரம் எடுக்க போகிறார். கல்கி பவிஷ்யன் கில கல்மஷானாம்னு சுவாமி கூரத்தாழ்வான் சாதிக்கிறார். அந்த அவதாரத்துக்கு எத்தனையோ வருஷங்கள் இருக்கு, எத்தனையோ லட்ச வருஷங்கள் இருக்கு. 1 இல்லை 2 இல்லை, எத்தனையோ லட்ச வருஷங்கள் இருக்கு. அந்த விசாரம் நமக்கு வாழவே வேண்டாம், அதை நம்ம யோசிக்கவே கூடாது. ஆனால் இப்ப கிருஷ்ணாவதாரம் எடுத்தாரேனர், அந்த கிருஷ்ணாவதாரத்தை தான் பூர்த்தி பண்ணினார். உத்தேசம் என்ன? உத்தேசம் முடிஞ்சது. நேர பரமவரத்துக்கு பெருமாள் எழுந்தருளி ஆயிடுத்து. இப்போ அது அச்சோன்யம் இல்லையா? அதை மட்டும் நாம் பண்ணலாமா பாராயணம்னா? அதே நியத்தி தான் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உண்டு. உத்தர ராமாயணத்தோட பூர்த்தி பண்ணினால்தான் பூர்த்தி. பட்டாபிஷேகத்துக்கோசரம் பண்ணினா தப்புன்னு அர்த்தம் இல்லை. பட்டாபிஷேக சர்க்கத்தோடு நிறுத்தினா தப்பு பண்ணிட்டோன்னு அர்த்தமே இல்லை. ஆனால் உத்தர ராமாயணத்தோட பூர்த்தி பண்ணினால்தான் 24,000 ஸ்லோகங்கள் அந்த காயத்ரி கணக்கோ இல்லை மேலே இருக்கக்கூடிய தத்துவங்களுடைய கணக்கோ அது சரியா டேலி ஆகும். அதே கிரமத்தில் தான் ஹரிவம்சத்தோட சேர்த்தால்தான் பாரதம் 1,00,000 கிரந்தங்கள். இல்லை மகாபிராஸ்தானிக பருவம்னு பாண்டவர்கள் அவர்கள் சொர்க்காரோகணம் பண்ணினா ஆயிடுத்து அப்படின்னா
88,000 ஸ்லோகங்கள் பரியந்தம்தான் அது. மேலே ஹரிவம்சத்தில் 12,000 ஸ்லோகங்கள் இருக்கு. இது மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம். மகாபிராஸ்தானிகம் பர்வ ஸ்வர்கஸ்யாரோஹணம் ததா. மகாபிராஸ்தானிகம் பர்வ ஸ்வர்கஸ்ய ஆரோஹணம் ததா. அந்த மகாபிராஸ்தானிக பர்வத்தில் என்ன சொல்றார்? ஸ்வர்கஸ்யாரோஹணம் ததா. பாண்டவர்கள் ஒவ்வொருவராக சொர்க்கத்திற்கு சென்றார்கள். ஹரிவம்சஸ்ததः பர்வ புராணம் கில சங்கீதம் ததா. அதன் பிறகு ஹரிவம்சா, ஹரிவம்சம் சொல்லப்படுகிறது. புராணம் கில சங்கீதம், அது மகாபாரதத்தில் அந்தர்கதமாக இருந்தாலும் அதை புராணம்னு விவகாரம் பண்றது ஒரு மரபு, தப்பு இல்லை. விஷ்ணு பர்வ சிசோச்சர்யா விஷ்ணோ கம்சவதஸ்ததா. சுவாமி அதில் முதல்ல சாதாரணமாக அதை ஆரம்பித்தார். அதன் பின்னர் விஷ்ணு பர்வம், அந்த விஷ்ணு பர்வத்தில் கிருஷ்ணனுடைய அவதார லீலைகள், குறிப்பாக கம்சவதம் வர்ணிக்கப்படுகிறது. காலநேமி என்னும் அசுரன் எப்படி கம்சனாக பிறந்தான், பின்னர் தேவகியின் வயிற்றில் 6 பிள்ளைகள் பிறந்தார்களே, அந்த 6 பிள்ளைகள் எக்காரணத்தினாலே கம்சனால் கொல்லப்பட்டார்கள். இது கீழே வரக்கூடிய ஒரு சாபம். தன் தந்தையின் கையினாலேயே அந்த 6 பிள்ளைகளும் மரணம் அடைய வேண்டும் என்னும் ஒரு சாபம். அந்த சாபத்தின்படியாகத்தான் காலநேமியே கம்சனாக பிறந்ததினாலே அந்த 6 குமாரர்களும் ஜன்மாந்தரத்தில் காலநேமியின் பிள்ளைகள் 6வரும் அதே காலநேமி கம்சனாக பிறந்ததினால் அவன் கையாலே மரணத்தை அடைந்தார்கள். இதை ஹரிவம்சத்தில் தான் பார்க்கணும். இதை காண்பிக்கிறது. பவிஷ்யத் பர்வச்சாப்யுக்தம், பின்னர் பவிஷ்ய பர்வம். கிலேஷ்வேவாத்புதம் மஹத் ஏதத் பர்வசதம் பூர்ணம், ஏதத் பர்வசதம் பூர்ணம். இதோடு சேர்த்தால் தான் உங்களுக்கு 1,00,000 கிரந்தங்கள் பூர்த்தியாகின்றது. வியாசேனோக்தம் மகாத்மனः கிலேஷு ஹரிவம்சச்ச பவிஷ்யச்சேதி கீர்த்திதம் 10 ஸ்லோக சஹஸ்ராணி 20 ஸ்லோக சதானி ச. இவ்வளவு அப்போ மகாபாரதம் 88,000 ஸ்லோகம் தான் சொல்றியே, அதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா ஹரிவம்சத்தில் எத்தனை ஸ்லோகம்னு பிரமாணம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஹரிவம்சத்தில் எத்தனை ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்துடைய சங்கிய தெரிஞ்சு கொடுத்தனா நமக்கு கிளுப்தமாயிடும். என்ன 10 ஸ்லோக சஹஸ்ராணி, 10 ஸ்லோக சஹஸ்ராணி 10,000 ஸ்லோகங்கள். அப்புறம் 10 ஸ்லோக சகசிராணி 20 ஸ்லோக சதானிச்ச. அதுபோல 100 × 20 2000, ஆகத்திய 10,000 + 2000 12,000 ஸ்லோகங்கள் ஹரிவம்சம். அப்பொழுது தான் ஹரிவம்ச மகாபாரத கிரந்தம் பூர்த்தியாகிறது. இது ஏதோ சம்பந்தமில்லாதது, இதுக்கும் மகாபாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக நாம் ஒதுக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஸ்லோக சங்கைகள் பரிபூர்ணமாக காண்பிக்கப்பட்டன, அதனுடைய பிராசஸ்தியங்கள் சம்பூர்ணமாக காண்பிக்கப்பட்டன. அதன் பின்னர் கதாபாகம். ஏன்னா ஒரே நாளில் ஹரிவம்சத்தினுடைய பிராசஸ்தியத்தை முழுக்க சொன்னால் மனசில் வாங்கிக்கிறது கஷ்டம். ஆகினால ஒவ்வொரு நாள் அவதாரிக்கையில் ஹரிவம்சத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு அதன் பின்னர் விஷயங்களில் போனால் தான் மனசில் பதி. இது ஒரு பத்ததி. ஜனமேஜய மகாராஜா அபசர்ப்ப யாகத்தை செய்தான். எந்த காரணத்தினாலே அபசர்ப்ப யாகத்தை செய்தான்? அந்த யாகம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? அந்த யாகம் எதனால நின்றது? ஒரு சில காரியங்களை நாம் ஆரம்பிக்கச்சவே அது நடக்காதுன்னு சொல்றதுக்கு 10 பேர் கூட இருப்பான். நல்லா நடத்துங்க சுவாமி, உற்சாகமாக நடத்துங்க, நல்ல விஷயம், நம்ம சன்னதியில் நடக்கிறது, நிறைய வித்வான்கள்லாம் வரா, பெரியவாள்லாம் வந்து கலந்துக்கிறா, நாங்களும் வந்து கலந்துக்கிறோம், உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் கூட இருந்து பண்ணுறோம் அப்படின்னு சகாயம் பண்ணுறவா யாரும் கிடையாது. முடியுமா? எப்படி உம்மால் முடியும்? இது நடக்குமா? ரொம்ப நாளாச்சு நடந்து, இப்போ திடீர்னு ஆரம்பித்தா அதுக்கு மேற்கொண்டு என்ன சகாயம்னா அந்த மாதிரி துடுக்கு சொல்கிறதுக்குன்னே 10 பேர் கூட இருப்பான். வாய முடிந்துக்கலாமோ இல்லையோ? சில பேர் நியாயமாக இருப்பான். ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கிறோம், அந்த காரியத்தை ஆரம்பிக்கச்சே என்ன ஆகும்னா பிராரப்யதே ந கலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன நிஹதாஹ விரமந்தி மத்யாஹ விக்னைஹி புனః புனः பிரதிஹன்யமானாஹ பிராரப்தமுத்தம குணாஹ
ந பரித்யஜந்தி. மகாகவி சொன்னான், பிராரப்யதே ந கலு விக்ன பயேன நீச்சைஹி. உபன்யாசத்துக்கே வரமாட்டாளா, ஏன்னா புரியாதுன்ற பயத்தினால. காரியத்தை ஆரம்பிக்கவே மாட்டா, நல்ல காரியத்தை ஆரம்பிக்கவே மாட்டா. இப்போ ஆரம்பிக்கணும், ஒருவேளை ஆரம்பிச்சு தடங்கலாயிடுத்தா என்ன பண்றது? தடங்கலாயிடுத்தா என்ன பண்றது? இப்படியே கேள்வி கேட்டு இருந்தா என்னைக்கு தான் அது தடங்கல் நிவர்த்தி ஆகும்? சமுத்திரத்தில் அலை ஓய்ந்து அப்புறம் நான் மாசிமக்கத்துக்கு பெருமாள் பார்சாரியோட ஸ்நானம் பண்றேன்னா சாத்தியமே இல்லையே. சமுத்திரத்தில் அலை ஓயட்டும், அப்புறம் அடுத்த வருஷம் பெருமாள் கூடிய மாசிமக்கத்துக்கு வந்து நானும் தீர்த்தமாடுறேன்னா பெருமாளுக்கு பாக்கியம் கொடுக்குறியா நீ? இந்த சுவாமி கூட சேர்ந்து தீர்த்தாமாளி அப்படின்னு பெருமாளை காத்துட்டு இருக்காரா? உனக்கு பாக்கியம் இல்லைன்னா இல்லைதான். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அது ஆரம்பிச்சுட்டா தடங்கல் வரும்னு நினைச்சுட்டோம்னா ஒரு நாளும் அதை நம்மளால பூர்த்தி பண்ணவே முடியாது. பிராரப்யதே நகலு விக்ரபயேன நீச்சைஹி. தடங்கல் வரும் என்னும் காரணத்தினாலேயே ஆரம்பிக்காமல் சிலர் விட்டுடுவா, கிட்டேயே போக மாட்டான். நமக்கு ஏன் சுவாமி ஒம்புன்வா? பிராரப்ய விக்ன நிகதாக விரமந்தி மத்தியாக. நடுவாந்திரத்தில் ஒன்று சிலது இருக்கும், அது என்ன பண்ணும்? முதல்ல அடிக்கல் நாட்டு விட அமக்களமா இருக்கும். அதன் பிறகு என்ன அப்படின்னு கேட்டா உடனே என்ன ஆயிடும்? போன ராஜ்யத்தில் நடந்த கோளாறினாலே இந்த ராஜ்யத்தில் எங்களால் சரியாக செயல்பட முடியவில்லை அப்படின்னு அடிக்கல் மட்டும் நாட்டில் அப்படின்னு பாஷாண ஸ்தாபனம். எங்க கல் ஊணுவா, அந்த மாதிரி கல் ஊனினாலே அங்கே அபத்தம் ஆயிடுறது. ஏன்? ஆரம்பிச்சிருவா, ஆரம்பிச்சுட்டால அப்புறம் போயிடுறது. பிராரப்ய விக்ன நிகதாக விரமந்தி மத்தியாக. ஆரம்பிச்சுட்டா நடுவில் புஸ்கு, அவ்வளோதான் போயிடும். அதாவது ஆரம்ப சூராக்களு தாட்சிணாத்தியாகனு ஒரு பழமொழி உண்டு. இந்த தட்சிண தேசத்தை சேர்ந்தவா அவ ஒரு ஆரம்பம் பண்ணுவா பாருங்கோ. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான பிரயத்தனங்கள்லாம் பார்த்தா ஆர்ப்பாட்டமாக இருக்கும். கடைசியில் நாள் செல்ல செல்ல என்ன ஆகிடும்? ஒன்றும் கிடையாது. அப்படியே இந்த கணத்தில் கல் போட்டால் என்ன ஆகுன்ற இருக்கும், அதே மாதிரி விட்டுடும். பிராரப்ய விக்ன நிகதாக விரமந்தி மத்தியாக விக்னைஹி புனரப்பி பிரதிஹன்யமானாக. எத்தனையோ விதமான தடங்கள் இருக்கு, மறுபடியும் மறுபடியும் தடங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்டா நான் நிச்சிதார்த்தாத் விரமந்தி தீராக. ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்யாமல் ஒரு பொழுதும் பெரியோர்கள் ஓயமாட்டார்கள். பெரியோர்கள்னா எதுல பெரியோர்கள்? வைராக்கியத்தில் பெரியோர்கள். ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்னும் உறுதியுடையவர்கள் பெரியோர்கள். அது சின்னவா பெரியவான்றதான வித்தியாசம் கிடையாது. எவ்வளவுதான் தடங்கள் வரட்டுமே சுவாமி, இந்த தடங்களுக்கு ஆச்சு எனக்கு ஆச்சு, நான் ஒரு கை பார்த்துடுறேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை தெரிந்தே தீர வேண்டும். இதில் நான் பிரவேசிக்கணும்னா பிரவேசித்தே தீர வேண்டும். இந்த காரியத்தை ஆரம்பிச்சுட்டேன், அதை பூர்த்தி பண்ணணும், எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பம், பாகவதோத்தமாவுடைய ஆசீர்வாதம் அப்படி நினைச்சுண்டு அந்த காரியத்தை நாம செயல்படுத்தினோம்னா பெருமாள் பூர்த்தி பண்ணாமலேயா விட்டுடுவான். இவ்வளவு தெரிஞ்சவன் ஜனமேஜய மகாராஜா. அவர் ஒரு யாகத்தை ஆரம்பிச்சாரு, அந்த யாகம் நடுவில் தடங்கல் ஆயிடுத்தா இல்ல அவரே கைவிட்டுட்டாரா? தவிர அடுத்த ஒரு யாகம் பண்ணணும் ஆரம்பிச்சார். அஸ்வமேர ஒரு யாகம் உண்டு. ஜனமேஜயன் சாமானியப்பட்டவர் இல்லை. இப்போ உட்காந்து கதை கேட்க ஆரம்பிச்சிட்டார். வேற வழி இல்லை, ஒண்ணுமே காரியம் கிடையாது. என்னென்ன எத்தனை நேரம் சுவாமி, ரொம்ப கண்ணு வலிக்கிறது, டாக்டர் 2 நாளைக்கு எதுவும் டிவிலாம் பார்க்கக்கூடாது சொல்லிட்டான், புஸ்தகம்லாம் படிக்கக்கூடாது சொல்லிட்டான், இன்னும் ஆற்றுல உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியல, அதனால உபன்யாசத்துக்கு வந்துவிட்டேன். வேற வழி, வேற எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, ஆற்றுல எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறான், இருட்டி போயிடுச்சுன்னா வெளியில் போனால் பயமாக இருக்குது, அதுக்கு 4 மாடவீதிக்குள்ளே இருக்குது கம்ஃபர்டபுளாக, சரி சத்தனா இங்கே தான் வந்து உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னா ஜனமேஜனுக்கு இருக்கிற நாளை விட்டுட்டு கதையாக கேட்க உட்காந்துருப்பான். நல்ல புத்தி இருக்கச்சேவே கதை கேட்க நமக்கு தோணாது. அதுவும் இவன் நல்ல சோகத்தில் இருக்கான். அப்போ போய் உபன்யாசம் பண்ணால் எப்படி இருக்கும்? மூட் அவுட் ஆகிருக்கச்சே உபன்யாசம் கேளுனா யார் கேட்பா? பிரிஸ்கா மூடு இருக்கச்சேவே பகவத் விஷயம் மயக்கம் வரும், உறக்கம் வரும். இப்போ அவனை போய் உபன்யாசம் கேளுனார். அவனுடைய சபையில் வியாசர் வைஷம்பாயனரை கூப்பிட்டு மகாபாரதத்தை சொல்லும்படி நியமனம் பண்றார். அதுக்கு முன்னாடி ஜனமேஜயனுக்கு தன் தந்தையினுடைய இறப்பில் ஒரு சந்தேகம், என் தந்தையார் மரணத்தில் ஒரு சந்தேகம். ஆகையால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழாக என் தந்தையார் மரணத்தை நான் மறுபடியும் அறிய விரும்புகிறேன் ஜனமேஜயன் போட்டான். இதான் விஷயம். என்ன பண்ணிட்டான்? பரீட்சித் மகாராஜன் தக்ஷகண்டதான சர்ப்பராஜன் தீண்டி பிராணனை விட்டான்றது தெரியும். அது சரி, எங்க அப்பாவுக்கு இந்த மரணம் எவ்விதம் சம்பவித்தது? ஒரு நாள் ராஜசபையில் கேட்டான். எல்லா மந்திரி பிரதானிகளும் சேர்ந்திருக்கச்சே
அப்பா மந்திரிகள்லாம் பெரியவா, எங்கள் அப்பா கூடவே இருந்தவா, உங்களுக்கு சர்வீஸ் அதிகம், நானும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு இப்போ தான் நீங்கள் நான் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பால்யத்திலேயே சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா விவரம் தெரியாத வயசுலேயே எனக்கு சிம்மாசனத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அவருக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூட நான் தெரிஞ்சுக்கல. நீங்கள்லாம் மந்திரிகள் தானே, இப்ப விஷயத்தை சொல்லுங்கோன்னு ஜனமேஜயன் கேட்க, அப்பொழுது மந்திரிகள் கீழே நடந்த சரித்திரங்களை சொல்லுகிறார்கள். அந்த சரித்திரத்தின் ஒரு பகுதி தான் தக்ஷ தீண்டுதலினாலே, அந்த தக்ஷகன்றதான பாம்பு கடித்தா இவனுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது அப்படின்னு சொல்றா. அப்படியா? அப்ப தக்ஷகன் வந்தானான? வந்தா. அதுக்கு முன்னாடி காஷ்யபர் வந்தார். ஆனால் அவரை தடுத்துட்டார். தடுத்ததுனால உங்க அப்பாவை வந்து தக்ஷகன் கடிச்சுட்டான். மற்ற நாகர்களை எல்லாம் சர்ப்பங்களை எல்லாம் ரிஷிகள் வேஷத்துல தக்ஷகன் வர சொல்ல, அவர்கள் ஒரு கூடையில பழத்தை கொண்டு கொடுத்தா, பழத்தை எடுத்தான், மந்திரிகளுக்கெல்லாம் பழம் கொடுத்தான், தானு சாப்பிட்டான். அதுக்குள்ள ஒரு புழு இருந்தது. அதை எடுத்து விளையாட்டுத்தனமாக காண்பித்து கொண்டு தன் கழுத்தின் மீது வைத்துக்கொள்ள, திடீரென்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த புழு பிரம்மாண்ட ரூபத்துடன் பரீட்சித்தனுடைய உடம்பை சுற்றி அவனை தீண்டியது. விஷாக்னி பரீட்சித்த மன்னவருடைய அரண்மனையையே எரித்து விட்டதுன்னு இந்த கதையை சொல்றான். இந்த கதையை சொல்றான். சொல்லச்சே ஜனமேஜனுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எங்க அப்பா போயிட்டாரே, தர்மிஷ்டராச்சே, மகாத்மாவாச்சே, பாண்டவ வம்சத்துல அவர் தானே பிழைத்தார், பெருமானாலே ரட்சிக்கப்பட்டதுனாலே அவருக்கு விஷ்ணுராதன் என்னும் திருநாமமாச்சே, இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து. சரி, நீங்க நடுவுல ஒரு கதை சொன்னேளே, இந்த பிராமணர் ஒருத்தர் வந்தார், அவர் மரத்தை தக்ஷகன் கொளுத்தினா, தன் மந்திர வித்தையினாலே அந்த மரத்தை பிழைக்க வைத்தார்னு, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இது வரையில யாரும் கேட்காத கேள்வியை ஜனமேஜயன் கேட்கிறான். அவன் கடிச்சா எங்க அப்பா போயிட்டார், இதெல்லாம் ஓகே சுவாமி, நான் ஒத்துக்கிறேன், ரிஷி சாபத்தினால இப்படித்தான் ஆச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வழியில தக்ஷகனுக்கும் அந்த பிராமணோத்தமருக்கும் சம்பாரம் நடைபெற்றதே, அதுல மரத்தை கொளுத்தினான், அந்த மரத்தை பழைக்க வைத்தான், இவனுக்கு மந்திர வித்தை தெரியும், பிராமணருக்கு தக்ஷகன் நிறைய பொண்ணையும் பொருளையும் கொடுத்து திருப்பி அனுப்பிச்சுட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? முன்னமே தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? எங்க அப்பாவை காப்பாத்திருக்கலாமோ இல்லையோ, ராஜாவோ இல்லையோ, என்ன அழகா இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். சும்மா கதையை சொல்லிட்டு போகக்கூடாது. மகாபாரதம் வெறுமை கதை கேட்கறதா என்ன? மகாபாரதம்ன்றது என்ன? பஞ்சமோ வேதா. இப்போ வேதத்தில் விஷயங்கள் மறைந்து தான் இருக்கும். அந்த வேதத்தை உபாசித்தால் தானே அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிய போகிறது. அதே மாதிரி தானே மகாபாரதம். மகான்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் அனுக்கிரக விசேஷத்தினாலேயும் அவர்கள் அடிபணிந்து நாம் கேட்கிற சத்விஷயங்களினால் தான் நமக்கு புரியுமே தவிர, நாமளா புஸ்தகத்தை பார்த்தா என்ன புரியும்? என்ன புரிஞ்சுக்க முடியும்? ராஜா, நீங்கள்லாம் மந்திரிகள், இந்த மாதிரி எங்கள் அப்பா போயிட்டார் நீங்கள் சொல்கிறேன், போஸ்ட்மார்டம் கூட தேவையில்லை. காரணம் என்ன? நாங்களே பிரத்யட்சம் ஐ விட்னஸ், தக்ஷகனுடைய பாய்சன் உங்கள் அப்பா உடம்புல இருந்தது, அப்படியே அக்னி சம்ஸ்காரம் ஆகிடுது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவள் சொன்னா, ராஜன், இத்தனை நாள் வரல யாரும் எங்களை இந்த கேள்வி கேட்கல, நீ கேட்குற. ராஜா, உனக்கு நாங்கள் சொல்லுகிறோம். என்ன நடந்தது தெரியுமா? இது நடுவில் அந்த ஊரில் ஒரு பிராமணோத்தமர், யார்? பரீட்சித்தருடைய ராஜ்யத்தில். அந்த பிராமணோத்தமருக்கு தளிகை பண்ணுறதுக்கு ஆற்றுல விறகு தீர்ந்து போயிடுது. ஏன்? பரீட்சித்த மகாராஜா சொன்னான், மானிய விலையில் விறகுகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்கு 6 கிலோ விறகு தான், ஏன்னா மானிய விலை அப்படி சொல்லிருக்காளோ இல்லையோ. அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை அவருக்கு, கையில் விறகு இல்லை. அதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் நீ போய் காட்டில் விறகு வெட்டின்னு வாடான்னு அனுப்பினான். இந்த விறகு வெட்டுறவன் கையில் கூர்மையான கோடாரியோட போனான். அவன் பண்ணின பிராரப்தம் பாருங்கோ, எந்த மரத்தில் அவன் ஏறினானோ அந்த மரத்தை தான் தக்ஷங்க கடிச்சான். இவன் மரத்து மேலே உட்கார்ந்துட்டு இருக்கான், அதுவா அடர்த்தியான மரம். இவனுக்கு என்னன்னா, இந்த விறகு வெட்டுறவனுக்கு என்ன ஒரு ஐடியான்னு சொன்னா, அரச சட்டம், மரத்தை வெட்டக்கூடாது. ஏன்? காடு வளர்ப்பு திட்டம்.
నిత్య పూజలివిగో ప్రతిరోజు ఉదయం 6:50 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. నిత్య పూజలివిగో సహసమర్పిస్తున్న వారు ది ఆక్స్ఫోర్డ్ మెడికల్ కాలేజ్ హాస్పిటల్ అండ్ రీసెర్చ్ సెంటర్, బెంగళూరు. सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु. ఉత్తర దేశ పుణ్యతీర్థాలు ఆలయ ప్రభావాలు కావు, స్థల ప్రభావాలు అంటారు పెద్దలు. ఈ ఉత్తర భారతదేశంలో ప్రసిద్ధమైన రిషికేశ్, హరిద్వార్, గంగోత్రి, గోముఖం, యమునోత్రి, కేదారనాథ్, బదరీనాథ్, ఉత్తరకాశీ, గుప్తకాశీ, గోపేశ్వరం వంటి పుణ్యక్షేత్రాలను, పంచప్రయాగలను మనం దర్శించుకుందాం. చార్ధామ్ యాత్ర చతుర్విధ ఫల పురుషార్థాలకు పరమమిత్రగా భావించుకుందాం. దేవభూమి ఉత్తరాంచల్ చార్ధామ్ యాత్ర సోమవారం నుండి గురువారం వరకు ప్రతిరోజు మధ్యాహ్నం 3 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో తప్పక వీక్షించండి. నీతి చంద్రికలు ధారావాహిక ప్రతి బుధవారం రాత్రి 8:30 అభ్యసించిన విద్యతో మనుగడ సాగించండి. ఆ అద్భుత శక్తులతో జగత్ కళ్యాణం కావించండి. ఒక్క పూట ఆరగిస్తే జీవితం అయిపోయినట్టు కాదుగా నాయన. మనం మన శక్తులు ఏకం చేసి ఇలా కరువున పడ్డ రాజ్యాల్ని, అక్కడి ప్రజల్ని ఉద్ధరించే ప్రయత్నం చేస్తే గురుద్రోహం, స్నేహద్రోహం, దైవద్రోహం నుంచి తప్పించుకోలేడు. ఇప్పుడు మీరు శక్తిహీనులు, నేను మహాశక్తి సంపన్నుణ్ణి. మీ మిత్రులను మోసగించి గురువాజ్ఞను ధిక్కరించినందుకే నీ విద్యలు ఈనాటి నుండి నిరుపయోగం. నీతి చంద్రికలు ధారావాహిక ప్రతి బుధవారం రాత్రి 8:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. సృష్టి సోమవారం రాత్రి 9 గంటలకు, తిరిగి బుధవారం మధ్యాహ్నం 3:30 నా ఆది అంతాలను తెలుసుకుంటే నన్ను తెలుసుకున్నట్టే. అప్పుడే మీ ఆధిపత్యాన్ని అంగీకరిస్తాను. నీ ఆదిని కనుక్కున్నాను, అందుకే తిరిగి వచ్చాను. నా ఆదిని చూసావా? అబద్ధం ఆడుతున్నావు బ్రహ్మదేవ. లేదు, నేను అబద్ధం ఆడటం లేదు. మీ ముగ్గురు ఒకరిని మించి మరొకరు ఎన్నడూ అధికులు కారు. మీ పవిత్ర కార్యాలలో మహామహులు. 3 జగదంబలను సృష్టిస్తాను. వారితో బ్రహ్మ, విష్ణు, మహేశ్వరులకు కళ్యాణం జరిపిస్తాను. సృష్టి సోమవారం రాత్రి 9 గంటలకు, తిరిగి బుధవారం మధ్యాహ్నం 3:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. రాగరవళి ప్రతి మంగళవారం రాత్రి 9:30 తిరిగి బుధవారం రాత్రి 12 గంటలకు. మనం నాదం అనే దాంట్లోంచి కొన్ని స్వరములు, కొన్ని శబ్దములు వింటున్నాం. మనం అందులోంచి పుట్టాయి. ఈ నాదమే పరమేశ్వరుడు యొక్క సృష్టికర్త యొక్క శరీరం అని వాళ్ళ ఉద్దేశం. రాగరవళి ప్రతి మంగళవారం రాత్రి 9:30 తిరిగి బుధవారం రాత్రి 12 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో.